வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. அரசியலால் மட்டும் இந்த நாட்டை மாற்ற முடியாது. தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட இல்லை. அது அவர்களது தோல்வியை பறைசாற்றுகிறது. இந்த நாட்டில் ஒரு மாற்றம் தேவையில்லை. ஏனென்றால் அரசியலில் நம்பிக்கை இல்லை. அரசியல் எமக்கு சாப்பாடு போடாது என்ற வசனத்தை அரசியல்வாதிகள் உங்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தான் உழைத்து சாப்பிட வேண்டும். கோத்தபாய ராஜபக்சவுக்கு 69 லட்சம், சஜித் பிரேமதாசாவுக்கு 54 லட்சம், எமக்கு 4 லட்சம் வரும். நாங்கள் சண்டித்தனம் காட்டிவிட்டோமாம். ஏனென்றால் ஜேவிபி விடுதலை புலிகளின் கொள்கையை பின்பற்றுகிறது. அந்த மேலிட கட்டமைப்பில் இருந்துதான் வருகிறது. அதனால் நாங்கள் அவர்கள் தாக்கினபடியால் இவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஈக்குவலானவர்கள் என்றார்கள். 6ஆம் தேதி பிறகு நீ போய் வீட்டை நித்திர விடலாம் வடிவ உண்ட வாழ்க்கையில வடிவ நான் உழைக்கிறதுக்கு பெற்றுத்தெல்லாம் வாழ்க்கை உண்டு. அவங்கள பற்றி நாங்கள் கண்டுக்க தேவையில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்தராஜா அவர்களுக்கும், அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கும் சட்டத்தரணி தோழர் தேவராஜா அவர்களுக்கும், அதே நேரம் இந்த இடத்தில் இருக்கும் வெற்றி வேட்பாளராகிய சஜீவன் தோழர் அவர்களுக்கும், உதயகீதா அவர்களுக்கும், கமலபாகு அவர்களுக்கும், வெற்றி வேட்பாளராக இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், அதே நேரம் வலி தென்மேற்கு பிரதேச சபை மக்கள் அனைவருக்கும் மாலை நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிரதேச சபை தேர்தலில் இன்று தேசிய மக்கள் சக்தி முதன்முறையாக இன்று போட்டியிடுகிறோம். தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்த நாட்டில் பாரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் வடபகுதியிலும் அந்த மாற்றம் என்பது நிதர்சனமாகி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரம் என்பது இன்று வடபகுதியில் நிலைநாட்டப்பட்டுள்ளது. நாங்கள் இதுவரை காலமும் 76 ஆண்டுகளாக நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். வாக்களித்த முறை என்பது ஒன்று இருக்கின்றது. ஏதோ ஒரு இலக்குக்காக வாக்களித்திருக்கின்றோம். ஆனால் அந்த இலக்கை எட்ட முடியவில்லை. ஆனால் அரசியல்வாதிகள் நீங்கள் வாக்களித்த தன்னால் அவர்களது இலக்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் பெற்றிருக்கிறார்கள். சக வேட்பாளரான சஜீவன் தோழர் அவர்கள் சொல்லியிருந்தார், அனைவருக்கும் தலைமைத்துவ பதவி தேவை. ஆனால் அந்த தலைமைத்துவ பதவி மட்டும்தான் அவர்களுக்கு தேவையொழிய மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கவில்லை தமிழ் அரசியல்வாதிகள். மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்திருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு இங்கே 3 ஆசனம் கிடைத்திருக்காது. அதுவும் யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட இல்லை. அது அவர்களது தோல்வியை பறைசாற்றுகிறது. இன்று தேசிய மக்கள் சக்தியை பார்த்து பயப்பட வெளிக்கிட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்களது இருப்பு என்பது பிழைப்புவாத அரசியல் இருப்பு என்பது இன்று மக்கள் உணர்ந்து விட்டார்கள். மாற்றத்தை நோக்கி அணிதிரள. அதனால் இன்று ஒட்டுமொத்த இலங்கையிலும் தேசிய மக்கள் சக்தி தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்ற பேதம் இல்லாமல் பாராளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தியினூடாக அணிதிரண்டுள்ளார்கள் மக்கள். நாங்கள் நினைக்கின்றோம், இதுவரை காலமும் நமது நாட்டில் இருந்த அரசியல் கலாச்சாரம் என்பது உணர்வு சார்ந்த அரசியல். அது தமிழர்களோ சிங்களவர்களோ முஸ்லிம்களோ இல்லாமல் அனைத்து மக்களும் உணர்வு சார்ந்துதான் வாக்களித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அரசியலில் நம்பிக்கை இல்லை. அரசியல் எமக்கு சாப்பாடு போடாது என்ற வசனத்தை அரசியல்வாதிகள் உங்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தான் உழைத்து சாப்பிட வேண்டும். இது நானும் தான் கூறிய வசனம். முன்னைய காலத்தில் அரசியலை பற்றி பூரண தெளிவில்லாத நாங்கள் வாக்களித்து விட்டு வந்து சொல்லும் வசனம், அரசியல் சாப்பாடு போடாது, நாங்கள் தான் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை
அனைத்து மக்களும், நீங்கள் மட்டுமில்லை, சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் சொல்லிய ஒரு தாரக மந்திரம். ஆனால் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை ஒன்று வந்தது. வயிற்றில் அடி விழுந்தது. பெட்ரோல் இல்லை, வங்குரோத் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து நின்ற நேரத்தில் தான் மக்கள் அரசியலை பற்றி அறிய ஆரம்பித்தார்கள். அதனால் தேசிய மக்கள் சக்தி சதாகாலமும் மக்களுக்கு கூறி வந்த விஷயம், வீண் விரயங்கள், ஊழல்கள் நடைபெறுகிறது என்று நாங்கள் சதாகாலமாக கூறி வந்தோம். அன்று மக்கள் செவிமடுக்கவில்லை. இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு செவிமடுத்தார்கள். இந்த நாட்டில் ஒரு மாற்றம் தேவையில்லை. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னைய காலத்தில் ஜேவிபியாக இருந்தது. அந்த ஜேவிபி பல போராட்டங்களை செய்திருக்கிறது தொழிலாளர்கள் ரீதியாக. அதன் பிறகு ஒரு புதியதொரு கட்சியை நாங்கள் உருவாக்கி இருந்தோம், தேசிய மக்கள் சக்தி. அது பதிவு செய்யப்பட்டு இன்று தேசிய மக்கள் சக்தியாக இருக்கிறது, ஜேவிபியாகவும் இருக்கிறது. ஜேவிபியின் பங்கில் தேசிய மக்கள் சக்தியும் இருக்கிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி என்றால் யாது? தேசிய மக்கள் சக்தியில் 30க்கு மேற்பட்ட அமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் தேசிய மக்கள் சக்தி. அதில் புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், தொழிலாளர் படை இருக்கிறது, அனைத்து படைகளையும் உள்ளடக்கிய தொண்டர் படை, எல்லா படைகளையும் இணைத்ததுதான் தேசிய மக்கள் சக்தி. நாங்கள் நினைக்கின்றோம் இதுவரை காலம் இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இவ்வாறான 30 அமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்பில்லை. அரசியலால் மட்டும் இந்த நாட்டை மாற்ற முடியாது, அனைவரையும் அணி திரட்ட வேண்டும் என்று அனுர திசாநாயக்க தோழர் கூறுகிறார். அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தேசிய மக்கள் சக்தி. ஆனால் உருவாக்கப்பட்ட போது எமக்கு கிடைத்த வாக்குகள் 4 லட்சம். கோத்தபாய ராஜபக்சவுக்கு 69 லட்சம், சஜித் பிரேமதாசாவுக்கு 54 லட்சம், எமக்கு 4 லட்சம் வரும். பாராளுமன்றத்தில் 3 ஆசனங்கள். அதைவிட நாங்கள் பெரிய, எமது கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் பணம் படைத்தவர்கள் இல்லை, ஏழைகள். இந்த நாட்டை ஆள்வது பணம் படைத்தவர்கள் என்று மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஏனென்றால் இதுவரை காலம் இருந்த ஜனாதிபதிகளின் பரம்பரை வரலாற்றை பாருங்கள். அனுர தோழர் ஜனாதிபதியில் போட்டியிடும் போது ஏனியவர்கள் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்டவர் நாமல் ராஜபக்ச, அப்பன் ஜனாதிபதி, சித்தப்பன் ஜனாதிபதி, பரம்பரையே அரசியல். அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க மாமன் ஜனாதிபதி, சஜித் பிரேமதாசா, எல்லாருக்கும் பரம்பரை ரீதியாக அரசியல் தொடர்பு இருந்தது. ஆனால் இந்த இன்று நாட்டில் ஜனாதிபதியாயிருக்கும் அனுர திசாநாயக்காவின் பரம்பரை அரசியலில் இல்லை. அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர், கொட்டில் வீட்டிலிருந்து. அவ்வாறென்றால் ஏழை எளிய மக்கள் படும் கஷ்ட வேதனைகளை உணர்ந்தவர்கள் நன்றாக. ஏனென்றால் ஒரு சிறிய வீட்டில் இருந்தவர், கல்வி கற்பதற்காக ரயில் பெட்டியில் வடை வித்தவர், படிப்பதற்காக கான் வெட்டியவர். அவ்வாறு ஏழை மக்கள் படும் வேதனைகளை நன்காக உணர்ந்தவர். அதே நேரம் ஏழை மக்களின் விடிவுக்காக ஜேவிபியில் ஆயுதம் தூக்கி போராடியவர். 60,000 பேர்களை பலி கொடுத்த அமைப்பு தான் ஜேவிபி. அதே மாதிரி அவரது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட அவரது சகோதரனை இழந்தவர். இன்று கூட அவரது சகோதரன் இல்லை. அப்ப காணாமல் போனவர்களின் வலிகளை நன்றாக உணர்ந்தவர்கள். உலகமய அரசியலில் பல யுத்தங்களை இந்த இலங்கை பெற்றிருக்கிறது. ஒன்று, ஜேவிபி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடி 60,000க்கு மேற்பட்ட உயிர்களை இழந்தவர்கள். அதே நேரம் தமிழ் மக்களும் இந்த நாட்டில் ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுத்து பல உயிர் சேதங்களை இழந்திருக்கிறார்கள். அந்த உயிர் சேதங்களில் யார் இறந்தது? சாதாரண அம்மா பிள்ளைகளில். அதே நேரம் சிங்கள பக்கம் திரும்பி பார்ப்போம். இந்த யுத்தத்தில் சாதாரண அம்மா, அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் யாராவது உயிரிழந்திருக்கிறார்களா?
இல்லை. ஆனால் அரசியல் ஒன்று சதாகாலமா மக்கள் மத்தியில் பயணம் செய்து எமது அரசியல் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி கூட்டமைப்பென்றால் எல்லாருக்கும் கூட்டமைப்பென்றால் தெரியும், வீடுதான். அது கண்ணை மூடிக்கொண்டு முந்தி விளிம் பண்ணி கொண்டு எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் நாங்கள் போய் வாக்களித்திருக்கின்றோம் கூட்டமைப்பு கண்டு நினைத்துக் கொண்டு வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறோம். கூட்டமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? 2021ஆம் ஆண்டு விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அன்று கால கட்டாயம் 2002ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்போது உருவாக்கப்படும் போது இந்த நாட்டில் ஒரு யுத்தம் ஒன்றிருந்தது. விடுதலை புலிகளை மீறி எவர் எதுவும் செய்துவிட முடியாது. அதனால் அன்று கொழும்பில் இருந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் விடுதலை புலிகளின் சொல்வழிகளை கேட்டு எல்லோரும் கூட்டமைப்பாக உருவாக்கினார்கள். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து வீட்டு சின்னத்தை எடுத்து கூட்டமைப்பாக ஆக்கினார்கள். அன்று போட்டியிட்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள். அன்று சதாகாலம் அன்று சொல்வழி அந்த சொல்வழியை கேட்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டில் ஒரு யுத்தம் முற்று பெற்றது. அந்த கூட்டமைப்பை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யவில்லை இன்று வரைக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், கூட்டமைப்பை பதிவு செய்தால் தமது கட்சிகள் தலைவர் பதவிகள் இல்லாமல் போய்விடும். இலங்கை தமிழரசு கட்சியின் பதவி இல்லாமல் போயிடும், கூட்டமைப்பு வந்துவிடும். அதே நேரம் எல்லாற்ற கட்சியின் தலைவர் பதவியும் இல்லாமல் போயிடும். அதனால் பேரளவுக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டு கூட்டமைப்பென்று உங்கள் மத்தியில் துண்டு பிரசுரை தந்துவிட்டு அங்கே போய் வாக்களிக்கும் போது நாங்கள் வாசிப்பதில்லை, இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டுக்கு மட்டும் வாக்களிச்சுட்டு வந்துடுவோம். இவ்வாறு மக்களை யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் ஏமாற்றி விட்டார்கள். இன்று சைக்கிள் கட்சி என்று இருக்குது, அதுவும் கூட இன்றைக்கு பதிவு செய்யப்படவில்லை. அவர்கள் முதலாவதாக கூட்டமைப்பை விட்டு உடைத்து விட்டு வெளியே வந்தவர்கள். ஏனென்றால் இன்று விடுதலை புலிகள் தான் தாங்கள் என்று கூறுகிறார்கள். வேறு யாரும் அர்ப்பணிப்பானவர்கள் இல்லை. இதே நேற்றைய தினம் கூறியிருந்த இந்த ஜேவிபியும் விடுதலை புலிகளும் ஒன்றென்று. ஏனென்றால் நேற்று ஏதோ சண்டித்தனம் காட்டி விட்டோமா? நாங்கள் ஒரு இடமும் சண்டித்தனம் காட்டவில்லை. நாங்கள் தன் பாட்டுக்கு வந்துட்டோம். ஏனென்றால் இங்கே மாற்று அரசியல்வாதிகள் எனக்கு கதைப்பினா அரசியல்வாதி தான் மக்கள் இல்லை. இந்த பேஸ்புக்ல கொமெண்ட் பண்றதை பார்த்தா தேடி பார்த்தா ஏதோ அரசியல் பின்புலத்தான் இருப்பினவர் எல்லாருமே. ஆனா மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள். நாங்கள் சண்டித்தனம் காட்டி விட்டோமாம். ஏனென்றால் ஜேவிபி விடுதலை புலிகளின் கொள்கையை பின்பற்றுகிறது. அந்த மேலிட கட்டமைப்பில் இருந்துதான் வருகிறது. அதனால் நாங்கள் அவர்கள் தாக்கினபடியால் இவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஈக்குவலானவர்கள் என்றார்கள். அவ்வாறென்றால் தமிழ் மக்கள் நினைக்க வேண்டும், இன்று தேசிய மக்கள் சக்தி பின்பற்றும் பாதை ஒரு இறுக்கமான கட்டமைப்பு. இந்த இறுக்கமான கட்டமைப்பில் இந்த நாட்டை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இறுக்கமான கட்டமைப்பு என்பது ஊழலற்ற ஆட்சி, நியாயமான ஆட்சியை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கே விடுதலை புலிகள் மட்டும் போராடவில்லை, ஒட்டுமொத்த பல அமைப்புகள் தமிழ் மக்கள் போராடி இருந்தார்கள். அன்றைய காலநிலை அவ்வாறு. அதனால் இந்த நாட்டில் விரும்பி எவரும் ஆயுதம் தூக்கவில்லை. ஏதோ வகையில் ஒரு அலுக்கட்டாய நிமித்தமாக, உலகமயமாக்கல் நிமித்தமாக இந்த நாட்டில் ஆயுத போராட்டம் ஒன்று உருவாகிற்று. அதில் கடைசியில விடுதலை புலிகள் மேலோங்கினார்கள், ஏனியவர்கள் மௌனித்தார்கள். அது 2009ஆம் ஆண்டு உலகம் எல்லாம் சேர்ந்துதான் அழித்ததென்று கூறுகிறார்கள். உலகம் எல்லாம் சேர்ந்துதான் அழித்ததென்று கூறுகிறார்கள். இலங்கை அரசாங்கத்திட்ட கொத்து கொண்டிருந்திருக்காது, வெளிநாடுகள்லாம் கொடுத்திருக்கு. ஆனால் இந்த வெளிநாட்டிலேயே நாங்கள் நீதியை பெற்று தருவோம் என்று இவர்களே கூறுகிறார்கள். இவர்களது வாயாலேயே கூறுகிறார்கள், உலகம் சேர்ந்துதான் அழித்தது, உலகத்திடமே நீதியை பெற்று தருவோம் என்று. ஏனென்றால் நமக்கு தெரியும், ஜேவிபியிலும் 60,000 பேர்களை பலி கொடுத்துத்தான் இன்று ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். உலகமயமாக்கல் போராட்டம் என்னால் என்னவென்று தெரியும் நன்கு. இன்று
வாளெடுத்து கொடுத்தவனிட்டே நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று இவர்கள் கூறுகிறார்கள். இந்த பிழைப்புவாத அரசியல் மக்கள் வடிவாக உணர்ந்து விட்டார்கள். இன்று யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகளாக நீதியை பெற்று தந்தது காணும். நாங்கள் யுத்தம் செய்தது 30 ஆண்டுகள், அரை தசாப்தத்தை கடந்து விட்டோம். இவ்வாறு இவர்கள் பயணித்து உங்களுக்கு நீதியை பெற்றுத்தர மாட்டார்கள், உங்களது வயிற்றில் இருப்பவரை கசக்கி புளிந்து தாங்கள் முன்னேறிவிட்டார்கள். அந்த வீனஸ் பறவை சுற்றுலா காலத்தில் இப்ப பறவை வருந்தானே, கொழும்பை மையமானவர்கள். சுமத்திரன் படித்தது கொழும்பில, கயேந்திரகுமார் படித்தது கொழும்பில. யாழ்ப்பாண மக்கள் படும் கஷ்டப்பட்ட பிரதேசங்கள் படும் கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் இல்லை, இங்கே படித்தவர்கள் இல்லை. அதனால் அவர்கள் தேர்தல் காலத்துல மட்டும் யாழ்ப்பாணத்தை வலம் பெறுவார்கள், சுற்றி பல கதைகளை அளப்பார்கள். அதில் ஒரு சிலரை கூட்டி வைத்துக் கொண்டு தேசியம் கதைப்பார்கள். நாங்கள் நினைக்கின்றோம் எமது கட்சிக்கு, தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தமிழ் உணர்வு என்னவென்று எமக்கு தெரியும் நன்றாக. நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் தான். இன்று பலர் தூற்றுகிறார்கள். நாங்கள் ஒன்றை கோருகிறோம், அவர்கள்தான் துரோகிகள். அது விடுதலை புலிகள் உருவாக்கிய கட்சியையே இல்லாமல் ஆக்கியவர்கள், அதை கூட பதிவு செய்ய துப்பில்லாதவர்கள். இன்று நாங்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று கூறுகிறார்கள். முதல்ல நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டுட்டு வாங்க, அதற்கு பிறகு தமிழ் மக்களை அணிதிரட்டுவோம். நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், தமிழ் மக்கள் எல்லோரும் இன்று தேசிய மக்கள் சக்தியுடன் அணிதிரண்டுள்ளார்கள். அதனால் இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது தமிழர்களுடையது என்பதை இந்த இடத்தில் கூறுகிறோம். அதே நேரம் ஒட்டுமொத்த இலங்கையின் கட்சியும் தேசிய மக்கள் சக்தி தான் நம்பிக்கையை வென்றது. அதனால் இனிமேலும் இனவாதம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. புதிய பாதையில் 5 வருடம் பயணித்து பார்ப்போம். இன்று உம்மை பார்த்து இனவாதிகள் என்று கூறுகிறார்கள். சரி, நாங்கள் இனவாதிகளாகவும் மாறினாலும் இந்த நாட்டை இனவாதத்தில் விடுவோமானால் எவரையும் காப்பாற்ற முடியாது. சிங்கள மக்களையும் காப்பாற்ற முடியாது, தமிழ் மக்களையும் காப்பாற்ற முடியாது, முஸ்லிம் மக்களையும் காப்பாற்ற முடியாது. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், இனவாத வேலையில் திரும்பி செல்வோமானால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால் இனவாதத்தை கைவிட்டு அரசியல் ரீதியான தக்க கருத்துக்களுக்கு வாருங்கள் என்று கூறுகிறேன். நான் இந்த திரியை இந்த பக்கம் வைத்து கூட்டிவிட்டேன். இவர் இதண்டி விட்டுட்டார் பேச்சு வழக்கு கதைகளை. நாங்கள் புதியவர்கள் அரசியலுக்கு, இன்று மேடைகளுக்கு. ஆனால் அரசியல் அனுபவம் என்னென்றால் தெரியும். நாங்கள் இதண்டி விட்டுறோம். தேசிய மக்கள் சக்தி இன்று எல்லோரும் தமிழ் மக்களுடன் அணிதிரண்டு வருகிறார்கள். அதனால் நான் கூறுகிறேன், இந்த மானிப்பாய் பிரதேச சபை மாத்திரமில்லை, 17 சபைகளையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களின் வாக்குகளால் தமிழ் மக்களே ஆளக்கூடிய, தமிழ் மக்களின் உரிமைகளை பறைசாற்றுகின்ற ஒரு அமைப்பாக இந்த 17 சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என்று திடமான நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. அந்த திடமான நம்பிக்கை எவ்வாறு வந்ததென்றால், நாங்கள் மக்கள் மத்தியில் போகும்போது தெரிகிறது. இந்த முகப்புத்தகத்தில் மட்டும் அவர்கள் கத்திக் கொண்டிருக்கட்டும். மாரி தவக்கை கத்துவது சாவதற்கே. அதனால் அவர்களை ஒதுக்கிவிட்டு நாங்கள் இந்த 6 மாசத்தில் என்ன செய்தோம்? அவர்களை கதைச்சு கொண்டிருந்தால் வெட்டிக்கு பம்பு இழுத்து கொண்டிருக்கணும். இதோட அவர்களை அரைக்கி விட்டுட்டு நாங்கள் 6 மாசத்துல இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதி ஆட்சி அமைத்து 6 மாசத்துல செய்த விஷயங்களை திரும்பி பார்ப்போம். நாங்கள் ஜனாதிபதியாக இந்த நாட்டில் ஆட்சி அமைக்கும் போது சொன்னார்கள், டாலர் கூடும், பெட்ரோல் விலை கூடும், கரண்ட் பில் விலை கூடும், அல்லது தமிழ் மக்களை வெட்டி கொலை செய்திருவாங்க. இவ்வாறான கருத்துக்களை கூறினார்கள். இன்று அவர்கள் போலி பிரச்சாரங்களில் எதுவும் நடைபெறவில்லை. இன்று நாங்கள் வாகனம் இறக்குமதி செய்திருக்கிறோம். அதைவிட அரச பேருந்து, ஏசி பேருந்து கூட இறக்குமதி செய்திருக்கிறோம். எதிர்வரும் காலத்துல எங்களுடைய அரச பேருந்து ஏசி ஓடும். அதே நேரம் தொழிற்சாலைகளை ஆரம்பித்திருக்கிறோம்.
ஏன் நாங்கள் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 5 தொழில் வலயங்களை உருவாக்குறோம் இலங்கையில. அதுல 3 வட மாகாணத்துக்கு. ஏனென்றால் யுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்கள். யுத்தத்தால் இவரும் கண்டுகொள்ள இல்லை. எமக்கு தெரியும், நாங்கள் 83ஆம் ஆண்டு 8 லட்சம் சனத்தொகையுடன் இன்று 6 லட்சம். சரி விடுவோம், 2009க்கு பிறகு 83 வேண்டாம். 2009க்கு முதல்ல நாங்கள் பார்லமென்றம் போனார்கள் 9 பேர். இந்த பார்லமெண்ட் கதைக்கு தான் அடி வர்றாங்க 9 பேர். சரி, அதையாவது தக்க வச்சிருக்காங்களா? இல்ல. அடுத்தது 7, இன்றைக்கு 6. உண்மையா கணக்கெடுத்தா இந்த 6 இருக்காது. பலர் வெளிநாடு சென்று விட்டார்கள். ஏன் வெளிநாடு செல்கிறார்கள்? யாரோ ஒருவருக்கு ஒரு இலக்கு இருக்கும். இங்கே வாழ இல்லாத நிலை, அதுக்கு வடமாகாணத்தில் வாழ இல்லாத நிலை. ஏன் தொழில்துறை ஒன்று 2009க்கு பிறகு ஏதாவது ஆரம்பிக்கப்பட்டதா? சரி, எங்கட பிரதேசத்தில் அமைச்சர் ஒரு ஆள் முந்தைய காலம் இருந்தார். அமைச்சர் வேண்டி பையில கட்டி கொண்டு வந்து வீட்டுல கட்டி ஆபீஸ்ல கட்டி போட்டு தண்ட வயிறை வளர்த்ததுதான் மிச்சம். எந்த தொழிற்சாலை முப்படத்தை ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த உப்படத்தை அள்ளி அதுல கமிஷன் அடித்தால் தான் அவ்வாறான அமைச்சர்களான. ஆனா நாங்கள் இன்று ஆட்சி அமைத்து 5 மாசத்துக்குள்ளேயே ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்திருக்கோம். உப்படம் யாரும் ஆரம்பிக்காத ஒரு வேலை திட்டத்தை தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம். அதைவிட தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது தொழிற்சாலை ஆணையரவு உப்பளத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் அதுல தொங்குறதுக்கு சின்ன வசனம் இருக்குது. இங்க தையிட்டி கிளிநொச்சிக்க உப்பு ரஜ ஜேவிபி வச்சுட்டு பேர ரஜ சிங்கள பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க. இனி சிங்களமயமாக்கல். ஒருத்தர் முன்ன நாள் பார்லமெண்ட் உறுப்பினர் சொல்றார் 1500 பேரை 1500 குடும்பத்தை கொண்டு வந்து குடியேற்ற போகணும். நியூஸ்ல பார்த்தேன். அவர்கிட்ட தம்பியை கடத்தினது தெரியாது. அவரை தம்பியை கடத்தி கொண்டு போய்க்கல ஓடோடி வந்து தன் தம்பியை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. எத்தனை பேரை காட்டி கொடுத்தோ தெரியாது. அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட தம்பியை விடுத்து. ஆனா சாதாரணமா பண்ண பிள்ளைகளை கடத்தினாங்களா விட்டுருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அவர்கள் யாராட்ட காலில் விழுந்து அவர் சொல்றார், நான் வெளிநாட்டு பிரதிநிதி அழுத்தம் பிரிவித்து வெளிநாடு விடுவிச்சுட்டேன். அப்ப வெளிநாட்டு ஆக்களை கடத்தி இருப்பாங்க. இங்க வந்து வெளிநாட்டு அரசாங்கமா கடத்தி இருக்கு. அவர்கிட்ட பதிலாவாறுதான் பார்த்தன் மீ உலகத்துல பார்த்தன் வெளிநாட்டுக்கு அழுத்தம் பிரிவிச்சுனா வெளிநாட்டு அழுத்தத்தின் கூடாக விடுதலை நடந்தது. அப்ப இந்த நாட்டுல கடத்தினது எல்லாம் வெளிநாட்டு அரசாங்கமா? அவர்கிட்ட பதில். அவ்வாறென்றால் இன்று வரைக்கும் அவர் போலீஸ் நிலையம் சென்றாரா அவர்கிட்ட தம்பியை கடத்தி என்னென்று விடுவித்தது ஒரு வாக்கு மூலம் தம்பி கொடுக்க இல்லை. அங்கிருந்தா விசாரணை ஆரம்பிக்கணும். காணா போனா விசாரணை அங்கிருந்தான் ஆரம்பிக்கணும். அப்பத்தான் என்ன நடந்தது தெரியும். சஜித் வெளிநாடு கடத்திருக்கலாம் அவர் சொன்ன மாதிரி. அவரை தான் பிடிச்சு விசாரிக்கணும். அதுக்கு கூட மறுமொழி சொல்ல மாட்டார். இன்று ஒரு சில விஷயங்களை வைத்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். நாங்களும் 60,000 பேரை உயிரிழந்துதான், ஜேவிபியும் 60,000க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்துதான் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறோம். இன்றைக்கு நாடு வங்குரோத்தண்டு உங்களுக்கே தெரியும். வங்குரோத்தாச்சான் நாடு தந்தவங்கள்ட்ட வங்குரோத்திலிருந்து கொஞ்சம் மீட்டு இருக்கா. ஆனாலும் நாட்டுல பெரிய அளவில் பணம் இல்லை. ஆனா இந்த அரசாங்கம் மூழல் இல்லாதால பணம் சேமிக்கப்பட்டிருக்காத மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறான். வீதிகள், யுத்தத்துல முல்லைத்தீவில வட்டுவால் பாலம் புனர்மைக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதே நேரம் அத்தியாவசியமான செயற்பாடுகளை சிந்திச்சு வீதிகள், கிராமிய வீதிகள் என்றதோட சொல்றார். இந்த நிதி பாய்ச்சல் எங்க இருக்க போது கிராமத்துக்குள்ள. அவ்வாறென்றால் இந்த கிராம கட்டமைப்புகளை கட்டமைப்பது இந்த பிரதேச சபைகள். அதனால இந்த பிரதேச சபைகளும் ஊழலற்ற ஆட்சி இருக்கணும். தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கணும். ஏன் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கணும் என்றால் தேசிய மக்கள் சக்தி மத்திய அரசாங்கம் சுத்தமானது. அந்த சுத்தமானதுல கீழே இருக்கிறவன் திருடினாலும் எங்கட அரசியல் நீங்கள் எங்கட பிரதேச உறுப்பினர் திருடு வைங்க அறிஞ்சிட்டீங்க. அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க? எங்கட கட்சிக்காரி இடத்துல வேறு வேலை செய்துட்டாரு முறைப்பாடு செய்வீங்க. கட்சியை களவெடுக்கிற கட்சி என்றா இப்படி மாதிரி களவெடுக்கிற கட்சி அப்படியான கட்சி இருந்தா அல்லது எங்கட தமிழ் கட்சிகள் தெரியாம களவெடுப்பாங்க. ஏனென்றா பலதை நாங்கள் எங்களுக்கு தெரியும் பார்ப்போமி கொடுத்த விஷயத்துல. ஏனென்றால் எங்கடையாக்கள் கெட்டிக்காரங்க. சிங்களவங்க பப்ளிக்கா திருடுவாங்க, எங்களையா நசுக்கிடாம திருடுவாங்க. திருடினதை இடம் தெரியாம அணைச்சிட்டு போடுவாங்க. அப்படிப்பட்டாக்கள்லாம்
இந்த பிரதேச சபை கைப்பற்றப்படுற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஊழல்கள் எல்லாம் வெளிவரும். எங்களுக்கு பல அதிகார மக்கள் சொல்றாங்க. அப்ப நாங்கள் இன்றைக்கு 3 பார்லமெண்ட் உறுப்பினரை வச்சிருக்கிறோம். எதிர்வரும் 6ஆம் தேதி அனைத்து பிரதேசங்களையும் கைப்பற்றி பெரியதொரு வலைப்பின்னலை உருவாக்க போறோம். அந்த வலைப்பின்னல் என்றது நீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னல். அது மக்களிடம் பெற்றுக் கொடுப்போம். நாங்க 100 வருடம் வாழ போறது இல்லை, 200 வருடம் வாழ போறது இல்லை. எங்கட பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க போறது இல்லை, அல்லது எங்கட பிள்ளைகளை அரசியலுக்கு கொண்டு வர போறது இல்லை. அன்றத்தோட பிள்ளை எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? அல்ல மனைவிய. ஏனென்றால் இந்த குடும்ப அரசியலை இல்லாமக்கணும். அப்ப நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு ரிலே ஓட்டம். அந்த ரிலே ஓட்டத்துல ஓடிக்கொண்டு போய், ஏனென்றால் இப்ப வேகமா கொஞ்சம் ஓடணும், ஓடிக்கொண்டு போய் எதிர்களும் சந்ததிட்ட நிதானமாக இந்த நாட்டை கையளிச்சிடணும். யாரும் ரன்னிங்ல அரசியல்ல தலைமைத்துவத்தில் வர்றாங்களோ அவங்கள்ட்ட கையளிக்கணும். அந்த தலைமைத்துவம் இனவாதமற்ற தலைமைத்துவமா இருக்கணும். இந்த நாடு அன்று யோசிக்கும், இனவாதத்தை சிந்திக்காது, தலைமைத்துவ பண்பத்தான் சிந்திக்கும். அன்று தமிழனாக இருந்தாலும் இந்த நாட்டில் ஜனாதிபதியா வரக்கூடிய நாட்டை உருவாக்கணும். அவ்வாறு உருவாக்கணும். நாங்களும் இந்த சட்டத்துக்கு கீழ் அரசியல்வாதிகளும். ஏன் மக்கள் பயப்படுறாங்க? மக்களுக்கு பயம் இருக்கு தானே. அவர் ஜனாதிபதியா வந்தா ஆன பெண்ணா மாத்தையில அது மற்றது எல்லாம் செய்யலாம், அப்படியே சர்வாதிகாரம். அப்ப இந்த ஜனாதிபதியுடைய சர்வாதிகாரம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அதே நேரம் இந்த நாட்டில அரசியல்வாதிகளும் சட்டத்துக்கு கீழே. இன்றைக்கு பார்த்துருவீங்களானே, முன்ன நாள் அரசியல்வாதிகள் சிறைக்குள்ள எல்லாரும் இருக்கினோம். தமிழில் சிங்க எல்லாரும் திருடினார்கள். இப்ப பெரிய பெரிய திருடங்களை பிடிச்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு முன்ன நாள் போலீஸ் மாதிபர், இன்றைக்கு நீதிமன்றத்தை சாதாரணமா போய் வர்றார். செக் பண்ணி அனுப்பினோம் போலீஸ். போலீஸ் மாதிபர் ஓடி ஒழிச்சிருந்தார். இன்றைக்கு இன்னும் ஒரு உறுப்பினர், முன்ன பாராளுமன்ற உறுப்பினர் ஓடி ஒளிஞ்சிருக்கிறார், திருடின. அப்ப மற்ற எல்லாருக்கும் திருடின எல்லாருக்கும் வைத்த கலக்குது. அதனால எப்படியாவது இந்த பிரதேச சபையை தாங்கள் கைப்பற்றி விட வேண்டும். பிழையான திசையில் மக்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் செல்ற பாதை சரியானது. ஏனென்றால் முன்னைய காலத்தில் அமைச்சர்கள் இத்தனை பேர், 100க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள். யாரென்று தெரியாது. புல்லுக்கு ஒரு அமைச்சர், டொய்லெட்டு கொண்ட அமைச்சர், டொய்லெட் அல்றது கொண்ட ஒரு அமைச்சர் தான் முன்னே நியமிச்சிருந்தது. இன்றைக்கு எங்கட விமல் ரத்னாக தோழர் அவர்கள் வர்றார். அந்த அமைச்சு 12ஆக இருந்தது. இன்றைக்கு ஒரு ஆளா செய்கிறார் வேலையை. அவற்ற வாகனங்கள் முந்தி அந்த அமைச்சில பாவிக்கிற வாகனங்கள், பின்னுக்கும் முன்னுக்கும் வாகனம் பெரிய பந்தா. இப்ப அமைச்சர் வர போறார், சிம்பிளா ஒரு வாகனத்துல பிக்கப்ல இறங்கிட்டு தண்டவாட்டுக்கு சாதாரணமா வருவார் இந்த இடத்துக்கு. அப்ப தெரியும் மக்களுக்கு ஒரு அமைச்சருக்கு 3 லட்சத்துக்கு மேல செலவு முடியும். இன்றைக்கு இந்த நாட்டுல 24 அமைச்சு தான் இருக்கிறாங்க. அது 21 அமைச்சு தான் வழங்கி இருக்கிறோம். மிச்சம் எல்லாம் இல்ல ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அப்ப அமைச்சர் எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறோம். அமைச்சர்கிட்ட சம்பளத்தையும் பார்லமெண்ட் உறுப்பினர் சம்பளத்தையும் பார்ப்போம். முந்தி அமைச்சருக்கு ஒரு சம்பளம் இருந்தது, இங்கால பார்லமெண்ட் உறுப்பினருக்கு சம்பளம் இருந்தது. அதே நேரம் பார்லமெண்டத்துக்கு ஒரு ரிபரல் கொடுப்பனது, இங்கால அமைச்சருக்கு ரிபரல் கொடுப்பனது, அமைச்சர்கிட்ட கொடுப்பன எல்லாமே 10 லட்சத்துக்கு மேல சம்பளம் பெறும். அதை எடுத்து திண்டு கொண்டிருந்தாங்க வடிவாக. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்தோம்டா, அமைச்சர்கிட்ட சம்பளம் வேண்டாம், அமைச்சர்கிட்ட எரிபொருள் எடுக்கிறோம், இங்கால பார்லமெண்டத்தின் எரிபொருள் வேண்டாம், பார்லமெண்ட் உறுப்பினர் சம்பளம் எடுக்கிறோம். எங்கட அமைச்சர்கள் பெறுறாங்க. இதெல்லாம் மிச்சம் தானே. அதே நேரம் அதிசொகுசு வீடுகள் எடுக்கையில் எல்லாம் கொடுத்துட்டேன் தேவையில்லை. ஜனாதிபதி பெஞ்சன் தேவையில்லை பார்லமெண்ட். அப்ப ஜனாதிபதி பார்லமெண்ட் சொல்ற டீச்சரா இருந்துட்டு பிரின்சிபலா வந்தா டீச்சர்கிட்ட பெஞ்சலும் எடுத்துக்கொண்டு அதுவிட்ட சம்பளம் எடுக்கணுமே. உங்களுக்கு ஒரு நியாயம், அவைகளுக்கு ஒரு நியாயமா இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் எதிர்காலத்துல பார்லமெண்ட் உறுப்பினருக்கு பெஞ்சனும் இல்லை. அதே நேரம் முந்தி வாகன பூமி பார்லமெண்ட் உறுப்பினருக்கு கொடுப்பான் 3 கோடி 4 கோடி பெறுவது வாகன பூமி. அதை யாருக்கு விற்கிறாங்க? எங்கட தமிழ் அரசியல்வாதிகள். ஸ்ரீதரன் கேட்கிறேன், அவர்கிட்ட வாகன பூமிட்டு யாருக்கு வித்தார்? இன்றைக்கு தேசியம் கதைக்கிற சிங்களவனுக்கு வித்திருப்பார். அப்ப அவர் தமிழனுக்கு வித்திருக்கணும். அப்ப இவங்கள் எல்லாம் தங்கட வைத்த கழுகுறதுக்கு என்னவும் உங்களை ஏமாத்துவான். இனி தமிழ் மக்களை எவராலும் ஏமாற்ற முடியாது, எங்களாலையும் ஏமாற்ற முடியாது.
அது எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்குது. 5 வருடம் தான் பொறுப்பாங்க. 5 வருஷத்துக்குள்ள உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றம் வந்தா தான் திரும்ப வாக்களிப்பீங்க. இனி இந்த நாட்டு மக்களை எவராலும் ஏமாற்ற முடியாது. மக்கள் தெளிவடைஞ்சிட்டார். எங்கட அரசியல் கட்சிக்கு தேசிய மக்கள் சக்திக்கும் இது கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் கேள்வி கேட்கும் சமுதாயம் ஒன்றை உருவாக்கணும். இந்த பார்லமெண்ட் உறுப்பினரால் மாற்றத்தை கொண்டு இல்லாது, அல்ல பிரதேச உறுப்பினரால் மாற்றத்தை கொண்டு இல்லாது. ஆனால் தெளிவடைந்த மக்கள் ஒரு உறுப்பை, தெளிவடைந்த மக்களை உருவாக்கணும். விழிப்படைந்த மக்களை. இந்த கேள்வி கேட்கிற சமுதாயம் என்று தேவைதானே. அப்ப இந்த அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்கிற சமுதாயத்தை கொஞ்சம் பயமில்லாம உருவாக்கி இருக்குது. அதுதான் தேசிய மக்கள் சக்தியை பார்த்து இன்றைக்கு கத்துறாங்க. நாங்க கத்துறேன். நான் ஒரு டீ கடைக்கு போயிருந்தேன். ஒரு வேட்பாளர், சக வேட்பாளர், என் ஃப்ரெண்ட் அவர் கேட்டார், ஏனடா இன்னும் கைது செய்யல, இப்படி ஒவ்வொரு ஆளுகிறேன், உங்களோட தேசிய மக்கள் சக்தியில் நிற்கிற எல்லாரும் துரோகிகள் சுடுவோணும் அப்படியெல்லாம் ஒழுதுற பேசுக்குள்ள. நான் நீ எழுதிட்டு இருக்கிற 6ஆம் தேதி பிறகு நீ போய் வீட்டை நித்திர விடலாம். வடிவ உண்ட வாழ்க்கையில வடிவ நான் உழைக்கிறதுக்கு பெற்றுத்தரலாம் வாழ்க்கை உண்டு. அவங்கள பற்றி நான் கண்டுக்க தேவை.